மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ள நிலையில் ஆளும் கட்சியான அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் தியாகச்செம்மல். அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது? உமா, நேற்றைக்கு அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் முடிவடைந்திருக்கிற நிலையில இன்று மாலைக்குள் அதிமுகவினுடைய மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. இதற்கான விஷயங்களும் நேற்றைக்கு அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நடந்ததாக அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு சொல்கின்றன. அதிமுக செயற்குழுவில் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசிய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இன்று மாலைக்குள் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. மேலும் ஏற்கனவே 4 உறுப்பினர்களுக்கான போதிய அளவிலான இடங்கள் கிட்டத்தட்ட 136 இடங்கள் அதிமுக வசம் இருப்பதால் அந்த 4 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதால் ஒரு பெரும்பான்மையான பலத்தை பெற்றக்கூடிய அதிமுக தனது மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலை இன்று மதியத்திற்குள் அல்லது மாலைக்குள் வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. உமா, செம்மல், மொத்தமுள்ள 6 இடங்களுக்கான தேர்வு எப்படி இருக்கு? நம்ம ஏற்கனவே சொன்னது போன்று 4 இடங்களுக்கு அதிமுக தரப்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் 4 இடங்கள் அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னே சொல்லலாம். 5வது இடம் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு டி ராஜாவுடைய பதவிக்காலம் தற்போது முடிவடைகிறது. இந்த தருவாயில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு இடம் தேவை அப்படிங்கிற அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கான அந்த அப்பாயின்மெண்ட் கேட்டு கடந்த 3 நாட்களாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. இன்று அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்று முதலமைச்சரை சந்தித்தால் அவர்கள் அதிமுகவின் ஆதரவை கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே ஒரு வகையான சலசலப்பு தொடர்ச்சியாக நிலை வந்ததாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. யாரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு போட்டி கட்சிக்குள் இருப்பதாகவும் தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி இதுவரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெளிப்படையாக இவர்தான் வேட்பாளர் அப்படிங்கிற அறிவிப்பு எதுவும் இதுவரைக்கும் வெளிவராத தருணத்தில் ஒருவேளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சுமூகமான முடிவு யார் வேட்பாளர் என்கிற முடிவு வராத பட்சத்தில் அதிமுகவிற்கும் அந்த இடம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி அதிமுக அந்த இடத்துக்கு போட்டியிட்டால் அந்த இடத்துக்கு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த 27 ஆண்டுகளாக தமிழகத்தில் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் என்பது நடைபெறவே இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு தருணம் ஏற்பட்டால் அந்த 5வது இடத்திற்கான தேர்தல் என்பது நடைபெறும். அதே போன்று 6வது இடத்திற்கான இடத்திலும் திமுகவும் தேமுதிகவும் ஒருவேளை கூட்டணி அமைத்தால் அவர்கள் அந்த 6வது இடத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட நாளைக்கு வேட்புமனு தொடங்கக்கூடிய நிலையில் திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையே வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக தகவல் எதுவும் வெளிவரவில்லை. இதில் யார் தங்களது வேட்பாளர் நிறுத்தப் போகிறார்கள், யார் விட்டுக் கொடுக்க போகிறார்கள் என்பது போன்ற எந்த விதமான தகவலும் வெளிவராத தருணத்தில் அதிமுகவிற்கு அதிலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 6வது வேட்பாளரையும் அதிமுக தரப்பில் நிறுத்தினால் செகண்ட் ஓட் என சொல்லப்படக்கூடிய, அதாவது 2வது பெரிய போட்டியிடுவதிலிருந்து 2வது பெரிய கட்சியாக 2வது பெரிய அளவில் உறுப்பினர்களை கொண்டிருக்கும் கட்சி என்கிற அடிப்படையில் தேர்வாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அதிமுகவுக்கு இருப்பதால் அந்த வாய்ப்பும் தற்போது அதிமுக வசம் இருக்கிறது. ஆக 2 வகையான தகவல்கள் இங்கு வெளியாக கொண்டிருக்கின்றன. ஒன்று, 4 இடங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போது 4 இடங்களை அதிமுக வேட்பாளர் பட்டியலில் அறிவித்து 5வது இடத்துக்கு தேர்தல் நடைபெறும். அதே போன்று 6வது இடத்திலும் அதிமுக வேட்பாளர் நிறுத்தி வெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருவேளை தன்னுடைய கோரிக்கையை வலுவாக வைத்து அதை அதிமுக ஏற்றுக்கொண்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் தேமுதிகவும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தால் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஒத்துழைப்பு இருக்கின்ற காரணத்தினால் திமுகவோ அல்லது தேமுதிகவோ காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை பெறும்போது அவர்கள் யாராவது ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லாம் நாளை மதியத்திற்குள், நாளை வேட்புமனு தொடங்கக்கூடிய அந்த நிலையில் நாளை மதியத்திற்குள் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்பதற்கான முதல்கட்ட தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. உங்க தகவலுக்கு நன்றி தியாகச்செம்மல்.